முன்னேற்றத்திற்கு இந்த வள்ளுவரின் வாக்கியத்தினர் அன்பால் கட்டப்பட்ட உலக திருக்குறள் பேரவையின் அமர் மாத கூட்டம். இன்றைய நிகழ்வில் பேரவையின் தலைவர் ரங்கசாமி ஐயா அவர்கள் தவிர்க்க இயலாத ஒரு காரணத்தால் இந்த தலைமை பொறுப்பேற்க இயலவில்லை. அதில் துணைத் தலைவர் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்கிறார்கள். முன்னிலை வைத்திருக்கும் நீரணி பாலமுருகன் ஐயா அவர்களையும் இன்று மாணவர்களும் அலைபேசியில் பயணிகளும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஐயா திரு ஆர் ஜெயக்குமார் ஐயா அவர்களையும் திரு மாயாவி மனோகரன் அவர்களையும் திரு ரவீந்திரன் அவர்களையும் திரு ராஜசேகர் அவர்களையும் திரு குரு பிரசாத் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வில் முதல் நிகழ்வாக மறைந்த இருவருக்கு மௌனாஞ்சலி செலுத்த இருக்கிறோம். ஒருவர் நம் உலக திருக்குறள் பேரவையின் நிறுவனர் திரு நாகேஸ்வரன் ஐயா அவர்களுடைய இளைய சம்பந்தி திரு பரமசிவம் அவர்கள் 4 நாட்களாகிறது தவறிவிட்டார். அதுபோல் நம் சகோதரி டாப்பைட் நூலகத்தின் நூலகர் திருமதி இந்துமதி அவர்களின் தாயார் திருமதி லலிதா அவர்களுக்கு இருவருக்கும் ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தலாம். மோகன்ராஜ் அவர்களை வருகின்ற இந்த ராமநாதத்துக்கு எல்லாம் வரவேற்கிறேன். அவசர காலங்கள்லாம் வர முடியும்னு சொல்லிட்டாரு. கோயம்புத்தூர் வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வந்து இந்த திருக்குறள் பேரவை வந்து ரொம்ப உடம்பு முடியாதுனால இந்த திருக்குறள் பேரவை இந்த மாதம் நடக்கிறதுக்கு அவருடைய வயதான முடிந்த பேச முடியாத காரணத்தினால இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்திருக்காரு. இப்போ இங்கே வந்தது யார் என்ன கண்காணிச்சுருப்பாரு. இந்த தமிழ் ஆர்வம் இந்த வள்ளுவத்தை வாழ்வியல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முடியாத வகையில் அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் பெரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய முயற்சி அவர் பண்ணுறதுக்கு நாம தான் வந்து ஒரு யூசிட்டு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட முயற்சி இருந்துருக்கு. அவர் முடியாத காலத்தில் இந்த விழா தொடர்ந்து நடக்கணும், இதை பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புகிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறாரு. இந்த கொண்டு போகிறதுக்கான நம்ம அனைத்து வந்து அவர் வழியில் நம்ம எல்லாம் செல்லணும். அதனால் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தது. அது அடுத்த நிகழ்வுகள் அது பெரிய அளவில் கொண்டு போனதுக்கான முயற்சிகளாக நம்ம இருக்கணும். அது அறியெல்லாம் தொடர்ந்து ஏற்பாடு பண்ணணும் சொல்லி போராட்டமே நடத்தணும். நாமளே அங்கீகாரம் கிடைக்கலாம். அப்புறம் நம்ம குழந்தைகளை சொல்லணும்னா மாணவர்களும் அலைபேசி பயன்பாடு, அதாவது பயனுள்ள பயன்பாடுகள். எங்கள் பையனை வந்து காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ முடிச்சுட்டான், முடிச்சு 4 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அப்போ நம்ம ராமகிருஷ்ணா வந்து அது வரைக்கும் வந்து அப்போ வந்து கோவிட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் பாடமே நடத்துனாங்க. அவங்க அப்போ வந்து அவங்க இவர் சொன்னார், பிரின்சிபல் சொன்னார், உங்கள் பசங்களுக்கு வந்து இது வரைக்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள் பசங்களுக்கு காலேஜ் வரப்போ கண்டிப்பாக செல்ஃபோன் வேணும். ஏன்னா எங்களோட தகவல் பரிமாற்றங்கள் அதுக்கு தான் வேணும்.
நீங்கள் ஆனால் பெற்றவங்களுக்கு வந்து பயந்துக்காதீங்க, அதை எப்படி வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும்னு நாங்கள் சொல்லித்தரோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. எப்படி என் பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். மற்ற இதுலையும் இருக்கு, அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அது எல்லாமே வச்சுருக்கிறான். இருந்தாலும் வந்து அதோட அளவு தெரிஞ்சு பயன்படுத்துகிறாங்க. அது எங்கள் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த இதுக்கு போகாத, இந்த இது ஓப்பன் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே அடிப்படை கல்லூரியில் படிச்சு அது மாதிரி பயனுள்ள வகையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு கருத்து தொகுப்பாக இன்னைக்கு வந்து அதை தலைப்பாக அது பொறுப்பில் சிறப்புரையாற்ற நம்ம ஜெயக்குமார் ஐயா இருக்கார். இந்த கூட்டத்திற்கு நவம்பர் மாதம் தலைமையேற்று சுவாமிநாதன் ஐயா அவர்களே, முன்னிலை திரு பவழகுந்தன் ஐயா அவர்களே மற்றும் இந்த அமர்வுக்கு வருகின்ற மாயாவி மனோகர் அவர்களே, இசை ஆசிரியர் அவர்களே, பெருங்காற்றான் ரவீந்திரன் அவர்களே, அவர்களே, செக்ரட்டரி அம்மா அவர்களே மற்றும் விடுதராஜ் காலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அழைப்பு மாணாக்கர்கள் அலைபேசியில் பயன்படுகிறது. இங்கே அமர்ந்திருப்பவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்கள். மாணாக்கர்களுக்கு மாணாக்கர்களிடத்தில் பேச வேண்டிய தலைப்பை ஆசிரியர்கள் மத்தியில் பேச வேண்டிய ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர் பேசலாம். இல்லை, நான் பேசுறது ஆசிரியர்களுக்காக. நீங்கள் அவர் ஆசிரியர், அவர் இசை ஆசிரியர், எல்லாம் ஆசிரியர்களுக்கு மத்தியில் பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஏனால் அவர்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்க வேண்டிய எல்லாருமே ஆசிரியர் செல்போன் வச்சு இருந்த போதிலும், அதாவது அலைபேசியினால் என்ன பயன் என்று கேட்டால், அலைபேசியினால் பயன் இருக்கிற அளவுக்கு அதனால் தீமைகள் இருப்பது என்பது உண்மை. ஆனால் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியையும் நாம் நம்மோடு கொண்டு சேர்த்து கொண்டு தான் செல்ல வேண்டும் என்றவர் அதனை புறக்கணிப்பது என்பது ஒரு அறிவார்ந்த செயலாக கருத முடியாது. எல்லா ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் ஒரு நன்மை உண்டு, ஒரு தீமை உண்டு. நாணயத்திற்கு எப்படி இருப்பது போல எல்லா கண்டுபிடிப்புகளிலும் நன்மை தீமைகள் இருக்கும். அதனுடைய அளவுகள் விகிதாசாரமும் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் அதனை நாம் ஒரு அன்னப்பறவை போல நீரையும் பாலையும் பகுத்து நீரை பாலை மட்டும் பருகின்ற அன்னப்பறவை போல நாம் அதனுடைய நன்மைகளை மட்டுமே எடுத்து பயன்பாட்டுக்கு கொள்ள வேண்டும். அணு ஆயுதம், அணுவை கண்டுபிடித்ததன் விளைவாக இந்த உலகத்தை பல முறை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் இங்கே இருக்கின்றன. ரஷ்யாவிடத்திலும் அமெரிக்காவிடத்திலும் இருக்கின்ற ஆயுதங்களை கொண்டு இந்த பூமி பந்தை உள்கூண்டு மழிக்காத அளவிற்கு அது வந்து தேவையில்லை. இங்கே இருக்கிற பாகிஸ்தான் இருக்கிற ஒரு அணு ஆயுதங்கள் இந்தியாவை வந்து கம்ப்ளீட்டாக அழித்து விடக்கூடிய அளவுக்கு அவர் வைத்திருக்கிறார்கள். அதன் பொறுத்து தான் இன்றைக்கு அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதன் காரணம், எந்த ஒரு நாடும் நம்ம மீது படையெடுக்க கூடாது என்கின்ற ஒரு பயமுறுத்தலுக்காக வைத்திருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் மீது போன்றெடுத்து ஜெயித்து விடலாம் என்று நினைப்பது தவறு. அவர்களுக்கும் நம்மிடத்திலும் நமக்கும் உள்ள அணு ஆயுதங்களின் அளவு ஒரு 4 தான் குறைவு. நம்மிடத்தில் 36 அணு ஆயுதம் இருக்கிறது, அவர் 32 இருக்கிறது. அதனால இந்தியாவுடைய எல்லா மூலைகளையும் தாக்கக்கூடிய சக்தி பாகிஸ்தான் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இந்தியாவை மிரட்டுகிறார்கள். ஸோ எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் தேவை உண்டு. அதே அணுவை கொண்டு அணுவை பகுத்து மின்சாரம் கண்டுபிடிப்பதனால அளப்பரிய மின்சாரம் கண்டுபிடிக்கலாம். மிகுந்த சீப்பஸ்ட் ரேட் என்று சொல்வார்களே, அதுபோல அதனுடைய மின்சாரத்திலே நாம் அதனை பயன்படுத்தினால், மின்சாரம் எடுப்பதற்கு பயன்படுத்தினால் அதனுடைய நன்மையை அனுபவிக்கலாம். இதுபோல ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளிலும் அதனுடைய தீமைகளை தவிர்த்துவிட்டு நன்மைகளை மட்டுமே எடுத்து கையாளுகின்ற பக்குவம் மாணவர்கள் இருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை வளர்த்துவது பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் அந்த கடமை பெருமளவில் உள்ளது. ஆனால் அதிலும் ஒரு அளவு உண்டு. அதனை அவர்கள் மீது திணிக்குவது, அந்த கட்டுப்பாட்டை அளவுக்கு அதிகமாக விதிக்கும் போது அம்மையார் சொன்னது போல அது பல்வேறு
துரதிர்ஷ்டமான சம்பவங்களுக்கு வழிவகுக்கிறது. ஆகவே எந்த விதத்திலும் நாம் அவருடைய சுதந்திரத்தில் தலையிடாமல் அவர்களுக்கு போதிக்கின்ற வகையிலே போதித்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் நாம் அவர்களுடைய செயல்பாடுகளை அந்த அணுகுமுறையை நாம் தவிர்க்கலாம். இப்போ யூடியூப் எடுத்து விட்டால் நீங்கள் அதில் ஏராளமான அறிவுக்கு உகந்த சம்பவங்கள் செய்திகளும் இருக்கிறது. ஆனால் அதில் ஒருபுறம் அந்த போர்னோகிராஃபி என்கின்ற ஆபாச படங்களுக்கான இடங்களும் இருக்கின்றன. ஆனால் அதை பார்ப்பதற்கு தவிர்க்க முடியாதது தான். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் அதனை சொல்லிக் கொடுக்கின்ற பக்குவத்தோடு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதனால் என்ன தீமைகள் விளையும் என்பதையெல்லாம் அவர்கள் அறிவிற்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிறதா இல்லையா என்பது அதுதான் எங்களுக்கு கேள்வி. ஆனால் எல்லா மாணவர்களையும் ஈர்ப்பது என்பது எது அதிகமாக இருக்கும் என்றால் தீமைகள் தான் ஈர்க்கும் ஒருவருடைய கவனத்தை. ஆகவே அந்த கவனத்தை ஈர்க்காமல் இருப்பதற்கு எந்த வகையிலே ஒரு போதனை செய்ய வேண்டுமோ அதற்கு எந்த வழிமுறைகள் என்பதனையெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அது அந்த மாணவர்களுடைய மனநிலை பொறுத்து பெற்றோர்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து தான் அந்த அறிவுரைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுபோல நாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த விஷயத்தை கவனத்தில் செலுத்தி அவர்களை அந்த தீமைகளுக்கான பக்கத்தில் செல்லாமல் தடுப்பது ஒரு வழி. ஆனால் அந்த செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நிலை என்பது தவறு. அது இன்றைய தினத்திலே அதையெல்லாம் தவிர்த்து இருக்க முடியாது. ஒரு மாணவனுக்கு ஆராய்ச்சி மாணவனுக்கு செல்போன் இல்லை என்றால் அவனால் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அது ஒரு இன்றியமையாத ஒரு கருவியாக விளங்குகிறது. அதுபோல இன்றைக்கு வெளி உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள் போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு செல்போன் மிகுந்த உதவியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய மக்கள், நம்முடைய குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு கருவியாக விளங்குகிறது. ஏதாவது அவர்கள் வருவதற்கு தாமதமாகவானால் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு அது பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு அது ஒரு முக்கியமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு செல்போன் என்பதாக செல்போனுடைய பயன்பாடு என்பது நமக்கு இன்றியமையாததாக விளங்குகையில் அதனுடைய தீமைகளை நாம் எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையிலே தான் அதை செய்வேன். அந்த அணுகுமுறைக்கு எந்த விதமான ஒரு ஃபார்முலாவும் இல்லை. போதை வஸ்துவுக்கு அடிமையானதை போல இன்றைக்கு மாணவர்கள் எல்லாம் செல்போனுக்கு அடிமையான விளைவு அவருடைய படிப்பிலே தக்க கவனம் செலுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு பார்வை இருந்த போதிலும் அந்த செல்போனிலே சில கேம்ஸ்கள் என்று சொல்வார்கள். அந்த கேம்ஸ்களை விளையாடும் போது அவருடைய அறிவு வளர்ச்சி பெறுகிறது என்கின்ற உண்மையும் அதில் புரிந்திருக்கிறது. அவ்வாறு அவருடைய அறிவு வளர்ச்சி பெறும்போது அவனுக்கு இந்த கணக்குகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்ஸ் தீர்வுகளுக்காக இவன் அந்த கேம்ஸில் பெறுகின்ற அறிவை வைத்துக்கொண்டு இவன் கணக்குகளினுடைய தீர்வுகளை மிக எளிதாக செய்து முடிக்கிறான் என்கின்ற ஒரு சர்வேயும் இருக்கிறது. ஸோ எல்லா வழியிலும் ஒரு பக்கம் தீர்வு இருப்பதை அதை நன்மையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுவும் இருக்கிறது. நாளுக்கு சராசரியாக 6 மணி நேரம் ஒரு மாணவர்கள் செல்போனை பயன்படுத்துகிறார்கள் என்பது புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அதிகமாக பயன்படுத்தால் ஏற்படுகின்ற தீமைகளை தவிர்த்தால் கவனச்சிதறல், தூக்கமின்மை, படிப்பாற்றல் குறைவு, கற்பனை திறன் குறைவு, பதட்டம், பயம், மன அழுத்தம் போன்ற நோய்களுக்கு காரணமாக கண் பார்வை குறைபாடு. பெரும்பாலான இளையவர்கள் கண்ணாடி அணிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரணம் அவர்கள் செல்போனும் டிவியும் அதிகமாக பார்த்துள்ளதால்தான். அதனால் ஏற்படுகின்ற அந்த ரேஸ், அதிலிருந்து வெளிப்படுகின்ற ரேஸின் மூலம் கேன்சர் வருவதாக கூட சொல்கிறார்கள். ஸோ இது அது மட்டுமல்ல, இந்த செல்போனை பயன்படுத்துவதன் வாயிலாக நாம் நம்முடைய தேர்வுகள், நீட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இதில் எல்லாம் நாள் ப்ராக்டிஸ் என்று சொல்கிறாங்க. அது தில்லுமுள்கள், அதை செய்வதற்கு இந்த செல்போனுடைய மூலம் அந்த தில்லுமுள்கள் நடைபெறுவதாக பல தொழில்கள் நடைபெறுவதற்கும் செல்போன்கள் வழிவகுக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க உண்டு. இந்த தில்லுமுள் வேலைகளுக்கெல்லாம் நாம் இடம் தராமல் இருப்பதற்கு அந்த செல்போனில் ஒரு கண்ட்ரோல் என்று உண்டு, பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் என்று.
நீங்கள் இந்த ஏரியாவுக்கெல்லாம் போகாமல் அந்த செல்ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் போய் நீங்கள் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, அதில் போய் அந்த பையனை இந்த சைட்டுகளுக்கு போக முடியாமல் பண்ணுவதற்கு வழி இருக்கிறது. அது அந்த பேரண்ட்ஸ் இருக்கு, அந்த அறிவு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அது பேரண்ட்ஸ்கள் அந்த அளவுக்கு எஜுகேட்டடாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. அது உடல் உழைப்பை குறைக்கிறது. ஏன்னால் எந்நேரமும் அந்த செல்போனை பார்த்து கொண்டிருப்பதால் விளையாட்டுக்கு அவன் கவனம் செலுத்துவது கிடையாது. விளையாட்டுக்கு கவனம் செலுத்தவில்லை என்றால் அது நிச்சயமாக உடல் நலத்தை பாதிக்கும். உடல் உழைப்பும் விளையாட்டும் இல்லை என்றால் அந்த உடலிலே நோய்கள் எளிதில் ஏற்படுகிறது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. ஸோ அவனுக்கு ஒரு சமூகத்திலிருந்து ஒரு வெளிப்பட்டு ஒரு லோன்லினஸ் என்று சொல்லுகிறார்கள், தனிமைப்படுத்தலாம். தன்னைத்தான் தனிமைப்படுத்திக் கொண்டு எந்நேரம் செல்போனை பார்த்து கொண்டிருப்பதால் வெளி உலகத்துக்கு அவனுடைய தொடர்பு வங்கி போகிறது. அதன் விளைவாக அவனுடைய சமூக சிந்தனை, சமூகத்தை பற்றிய ஒரு ஆர்வம் குறைந்து அவனுடைய செயல்பாடுகளிலே ஒரு சமூக சிந்தனையற்ற செயல்பாடுகளின் மூலம் அவன் தானே சமூகத்திலிருந்து விலக்கி எதற்கும் பயன்படாததாக விளங்குகிறான் என்பது உண்மைதான். தகவல்கள் எளிதில் பெறுவதற்கு இன்றைக்கு செல்போன் இல்லை என்றால் முடியாது. அதுக்கெல்லாம் தந்தி அந்த போஸ்ட் இதன் மூலம் தான் நம்ம தகவல்களை பரிமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரியல் டைம் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள் அமெரிக்காவில் என்ன பேசுகிறாங்களோ அதை இன்னைக்கு அடுத்த செகண்டில் நம்ம கேட்கக்கூடிய அங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை அந்த தொலைக்காட்சியில் அடுத்த வினாடிகளை பார்க்க முடியும். ஸோ இது ஒவ்வொரு முன்னேற்றங்களும் இந்த செல்போனுடைய கண்டுபிடிப்புகளால் தான் நடந்திருக்கிறது. இது இன்றைக்கு நம்ம அம்மையார் சொன்னது கொரோனா காலத்திற்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்கள் செல்போனுக்கு யாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதியை கொடுக்காமல் இருந்த ஒரு நிலை உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை கிடையாது. பள்ளிகளிலே கொரோனாவுக்கு அடுத்தபடியாக அனைவருக்கும் செல்போன் வாங்கி அதில் ஆன்லைனில் நாம் வகுப்புகளை நடத்துவது காரணத்தினால் செல்போன்களை நாமே வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் வாயிலாக இன்றைக்கு செல்போனுடைய தொடர்பை நாம் அவர்களிடம் துண்டிக்க முடியாது என்ற ஒரு நிலை உருவாகிறது. ஆனால் அது ஒரு கல்விக்கான கருவி. அந்த செல்போன் என்பது இன்றைக்கு கல்வியை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. லேட்டஸ்ட் நியூஸ்களையும் அப்டேஷன் பண்ணிக்கொள்வதற்கு செல்போன் வழிவகுக்கிறது. ஸோ இது போன்ற நன்மைகளை தருகின்ற செல்போன் அலைபேசியை நாம் தவிர்த்துவிட்டு ஒரு முன்னேற்றமான பாதையிலோ நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதோ இயலாத காரியம் என்பதோ அலைபேசியினுடைய பயன்பாடு நமக்கு அவசியம். அலைபேசியின் பயன் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அதில் தீமை இருப்பதை நாம் உணர்ந்து அந்த தீமைகளின் பக்கம் நாம் நம்முடைய கவனத்தை சிதற விடாமல் இருக்குமே என்றால் அது நல்ல ஒரு வழியை வகுக்கும் என்றபடி வாய்ப்பு நன்றி. நன்றி ஐயா. அடுத்து குடும்ப அமைப்பாகவே கொண்டு வந்தாங்க. அம்மாவுடைய பிறந்த நாளையும் இன்னைக்கு நிகழ்வுல நம்ம நினைவுக்கு திரு மனோகரன் அவர்கள் பேசுவார். தமிழ் அன்னையையும் தெய்வ புலவரையும் இந்த உலக திருக்குறள் பேரவையில் பேச வாய்ப்பளித்த நாகேஸ்வரன் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு தலைமையேற்ற தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் என்றெல்லாம் சொல்வதற்கு பதிலாக இனி திருக்குறள் வணக்கம் என்ற பதத்தை பயன்படுத்தினால் திருக்குறள் எளிதாக மற்றவர்கள் செவிகளிலே விடும், சிலரது மனங்களிலே நுழையும், அதிலும் சிலரது உள்ளத்திலேயும் போய் பதியும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பெருமைமிகு அவையில் வைக்கிறேன். இன்றைய தலைப்பு அந்த செல்போனினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்று. அது வள்ளுவர் என்ன சொல்கிறார்? தீமையும் அவசியம் வேண்டும், நன்மை வேண்டும், தீமை அவசியம் வேண்டும். தீமைதான் எது நல்லது என்று பகுத்து ஆய முடிகிறது. ஒரு நல்ல நண்பனை அடையாளம் காண முடிகிறது. அது ஒரு பாட்டை கூட இருக்கு. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, சந்தோஷம் சந்தோஷம் என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்கு. ஆகவே தீமை நடந்தால் அதில் ஒரு நன்மை இருக்கிறது. ஆனால் மொபைலில் நன்மை நிறைய இருக்கிறது, சில தீமைகள் இருக்கிறது. அந்த சில தீமைகள் பெருகிவிடக்கூடாது என்ற அச்சம்தான். அதிகமாக பயன்படுவது நன்மைதான், ஆனால் தீமைகள் பெருகிவிட்டால் தாயை கொன்றது போல
கலாச்சாரம் பெருகிவிடக்கூடாது என்ற அச்சம் உண்டு. சரி, நான் இன்றைய என்னுடைய இந்த நிகழ்வினை நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இலக்கியத்தை விட்டு வேறு துறையிலே இருந்தவன், திரைத்துறையிலே இருந்தவன். சூழ்நிலை காரணமாக கோவையிலிருந்து திருப்பூர் வந்தேன். சில அறிஞர்களுடைய பழக்கத்தின் காரணமாக களவும் கற்று என்ற இந்த நூலை நான் எழுதினேன். அந்த நூலை வெளியிடும் நிகழ்வு நமது நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் தலைமையிலே 2017 மக்கள் மாமன்றம் என்ற இலக்கிய அமைப்பிலே நடந்தது. அந்த நிகழ்விலே 5 தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். நாகேஸ்வரன் ஐயா, CS ஐயா, மருத்துவர் ஐயா, மோகன்ராஜ் ஐயா, முத்துபாரதி ஐயா 5 பேர் கலந்து கொண்டார்கள். ஏறக்குறைய அதன் பிறகு எனக்கு புற்றுநோய் பாதித்த காரணத்தினால் ஒரு 5-6 வருடம் நான் இலக்கிய அமைப்போடு தொடர்பு இல்லாமல் இருந்தேன். நாகேஸ்வரன் ஐயா வருவதாக தகவல் கிடைத்து 2021 அந்த தேதியிலே நான் மீண்டும் நாகேஸ்வரன் ஐயாவை சந்திக்கிறேன் வேறொரு நிகழ்விலே. அதிலும் இந்த 5 பேர் அப்படியே இருக்கிறார்கள். நான் அவரை ஒரு கட்டுரை எழுதி நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஒரு எழுத்தாளரின் அடையாளம் என்ற ஒரு கட்டுரையை எழுதி நாகேஸ்வரன் ஐயாவுக்கு கொடுத்தேன். அந்த நிகழ்விலேயும் இதே 5 இருந்தார்கள் என்பதை நான் அந்த சபையிலே பெருமையாக சொல்லிக்கொண்டேன். ஒரு மனிதன் உயர்வது என்பது தானாக நிகழ்வதில்லை, ஏதேனும் ஒரு உந்து சக்தி. விளக்கு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் இந்த தூண்டுகோல் என்பது இல்லை என்றால் அந்த விளக்கு விரைவில் அணைந்துவிடும். என்சான் உடம்பிற்கு சிரசை பிரதானம். நீங்க கையில எவ்வளவு அழகா வாட்ச் கட்டிருந்தாலும், வைர மோதிரம் போட்டிருந்தாலும், காலை எவ்வளவு அழகா இருந்தாலும், உடை எவ்வளவு இருந்தாலும், இங்கெல்லாம் கையில கண்ணுல காதல எல்லாத்தையும் லிப்ஸ்டிக் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாலும் அறிவு என்று ஒன்று இல்லை என்றால் இந்த எதுவுமே பயன்படாதல்லவா? கையை நீட்டுவதும், காலை நீட்டுவதும், அமர்வதும், பார்ப்பதும், கேட்பதும், சுவைப்பதும் அந்த அறிவு. என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். சிரசு என்றால் தலை, தலை என்றால் அறிவு, மூளை, மூளை என்றால் அது உள்ள இருக்கும் அறிவு. அது மாதிரி ஒரு படம் ஓடுதுன்னா டைரக்டர் தான் முக்கியம், நடிகர்கள் யாரு என்பதில்லை, யார் இயக்குகிறார்கள். இவருக்கு இந்த நடிப்பு வரும். ஒரே நடிகர் ஒவ்வொரு படத்துக்கு, ஒரே இயக்குனர் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு நடிகர் தேர்ந்தெடுப்பார். ஏன்னா இந்த நடிப்பு அவருக்கு வரும் என்பது போல என்னை கண்டெடுத்தவர் நாகேஸ்வரன் ஐயா. நான் இப்படித்தான், நான் ஒரு கல்லாகத்தான் இருந்தேன். இந்த புத்தகத்தை மட்டும்தான் நான் எழுதியிருக்கிறேன், அடுத்தபடி நான் நகரவில்லை. அதற்கு பிறகு எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டது. முடங்கி கிடந்த ஒரு நாள் இந்த நிகழ்விலே ஐயாவை வரவேற்பதற்காக 2 வரி நான் பாடிவிட்டேன். அந்த பாடல் வரிகள் ஐயாவுடைய மனதிலே நுழைந்து ஏதோ ஒன்றை அவருக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. என்ன வரிகள் என்றால், மனம் என்னும் கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்று ஐயா காட்டு. தெய்வம் வந்து சேரும் உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும் என்று நான் ஐயாவை காட்டி நான் பாடியது ஐயா மனதில் நுழைந்திருக்கும் போல் இருக்கிறது. அது கடந்து விட்டது. இது போன்ற மாதம் நிகழ்வு நடக்கும் போது தனம் அம்மாவுடைய 1ஆம் ஆண்டு நிகழ்வு, அதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். 10:35 ஐயா எனக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய நிகழ்வில் எனக்காக ஒரு பாடல் பாட முடியுமா என்று. நான் முழு பாடல் பாடி 40 வருடம் ஆகிவிட்டது. 1980 நான் பாடினேன். அதன் பிறகு நான் பாடவே இல்லை. இது போன்ற 2 வரிகளைத்தான் நான் பாடுவேன். ஐயா எனக்கு ஒரு கோரிக்கை வைத்தால் பாடம் பாடித்தர முடியுமா? ஐயா என்ன பாடல் என்று கேட்டேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் நீங்கள் அதை பாடி தயாரித்து வரணும் ஐயா, உங்கள் இல்லம் அருகே வந்து விட்டேனே என்றார். முடியுமா என்றார். முயற்சிக்கிறேன் ஐயா என்றார். அந்த நிகழ்விலே நான் பாடிய முதல் பாடல் தான் என்னை மீண்டும் ஒரு எனக்குள் இருந்த திறமையை வெளிக்கொண்டு வர வாய்ப்பு தந்தவர் ஐயா. இல்லை என்றால் நான் அதை பாட போவதில்லை.
எனக்கு தெரியும் என்ற எண்ணத்திலேயே நான் என் காலத்தை முடித்திருப்பேன். ஆனால் வெளிக்கொணர்வது என்பது இது போன்ற ஒளிகள் நம்மை செதுக்கக்கூடிய அறிஞ பெருமக்களால் தான் நான் இந்த அடுத்த நிலைக்கு வந்தேன். அதே மாதிரி இந்த ஐயா ஒரு இன்னொரு இதை கொண்டு வந்தார். திருக்குறளிலே உள்ள பொருளை சார்ந்த திரைப்பட பாடல்கள் என்ற ஒரு பகுதியை உருவாக்கினார். இதுவும் புதுமை, இது எங்குமே இல்லாதது. நாம் கேட்ட பாடலிலே இந்த கருத்து இருக்கிறது என்பதை அறிவோம். ஆனால் அதை சார்ந்த திருக்குறளையும் இதையும் இணைக்கும் அந்த யுக்தி இருக்கிறது. அதை இயக்குனர் ஐயாவை போன்ற இயக்குநர்கள் தான் நம்மை இதெல்லாம் வழிநடத்துபவர்கள். இதற்கு ஐயாவுக்கு இந்த வாழ்நாளையே நான் காணிக்கையாக்குகிறேன். அப்படி செய்ததால் தான் இதை பாருங்கள், இந்த நூலையே நான் வடிவமைக்க முடிந்தது. திரைப்பட திருக்குறள் ஒளி வீசும் திரைப்பட பாடல்கள் என்ற இந்த நூல் உருவாகவும் ஐயாவுடைய அந்த சிந்தனை தான் காரணம். அதன் பிறகு இப்பொழுது அந்த திருக்குறள் வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது பெரிய நூலாக வளர்ந்து விட்டது. நானாக இந்த ஒரு நூலை உருவாக்கி இது போல கெட்டியாட்ட இட்டு உள்ளே திரைப்பட பாடல் கதைகள் என்றெல்லாம் குறிப்பிடும் வகையாக வளர்ந்ததற்கு காரணம் நம்ம ஐயாவுடைய கண்டுபிடிப்பாகத்தான் நான் ஒரு கருவியாகத்தான் இருக்கிறேன். அதை என்னை எனக்கு காட்டிய மூவேந்தர்கள் என்ற நூலிலே நான் ஐயாவை குறிப்பிட்டிருக்கிறேன். அது சரியான தலைப்பால் என்ற சபையோர்கள் சொல்றார். என்னை எனக்கு காட்டியவர். எனக்குள் இது இருப்பதாக நீங்க உணர்கிறீர்களா? செய்தேன். இப்போது கூட ஐயா பழைய குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய படங்கள் எல்லாம் அனுப்பி கொடுத்து இதை யூடியூப் ஆக்க முடியுமா என்று கேட்டார். யூடியூப் ஆக்கிவிட்டு எனக்கு சங்கே முழங்கு என்ற ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா, அது ஒழிக்க வேண்டும் என்றார். அதை ஒழிப்பித்தால் காப்பிரைட் என்று வருகிறது. ஒரு திரைப்பட பாடலை நாம் பயன்படுத்த முடியாது. யோசித்தேன், சரி நாமே பாடிவிட்டால் என்ன என்று நானாக பாடினேன். இதற்கும் காரணம் ஐயா தான். இதெல்லாம் எப்படி யூடியூபில் நான் பாடுவதற்கு காரணமாக என்னுடைய இலக்கிய உலகிலே ஒவ்வொரு படியையும் ஐயா என்னை மேலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஐயாவை நான் என்றென்றும் மறவேன். முக்கியமான வந்து விட்டது. எங்கோ சென்ற என்னை இலக்கிய அமைப்புக்குள் அழைத்து வந்தார்கள் அல்லவா. என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லும் போது சுந்தரரை சொல்லுவேன். தடுத்தாட்கொண்ட புராணத்திற்கு சொந்தக்காரரான அந்த சுந்தரரை சொல்லுவேன் நான். சுந்தரர் என்பவர் திருமணம் செய்வதற்காக மணமேடை வருகிறார் மணப்பெண்ணுடன். அப்போது ஒரு கிழவன் வருகிறார். கிழவன் வந்து, நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, நீ என் அடிமை என்கிறார். உடனே சுந்தரர், பித்தம் பிடித்தவனே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? யாருக்காவது அடிமையா இருக்க முடியுமா? உன்னை நான் பார்த்ததே இல்லையே என்கிறார். உன்னுடைய மூதாதையர்கள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள், என்னுடைய வம்சமே உனக்கு அடிமை என்று. உடனே பஞ்சாயத்து துவங்குகிறது. எல்லோரும் ஆலோசிக்கிறார்கள், நகலை எல்லாம் பார்க்கிறார்கள். இறுதியாக ஆம், இந்த கிழவனுக்கு நீ அடிமை என்று தீர்ப்பாகிறது. ஆக திருமணம் செய்து கொள்ள வேண்டியவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அந்த கிழவன் சுந்தரரை அழைத்து செல்கிறார். கிழவரை, என் குழப்பல மண்ணை போட்டு எங்க கூட்டிட்டு போன, என் பின்னாடி வா என்று அழைத்து செல்கிறார். மலை மேல் உள்ள கோயிலுக்கு அழைத்து செல்கிறார். அங்கு சென்றவுடன், ஏன் கிழவர் இப்படி பண்ற, நான் என்னதான் செய்ய வேண்டும் என்கிறார். நீ என்னை பற்றி நீ பாடு என்கிறார். நீ யார், உன்னை பற்றி நான் என்ன பாட வேண்டும் என்கிறார். உள்ளே சென்றவுடன் அவர் மாயமாய் மறைந்து திரும்பவும் ஈசனாக தோன்றுகிறார். இப்போது என்னை பற்றி பாடு என்கிறார். என்னை ஆட்கொண்டது சிவனா ஈசனா? சரி, என்ன பாட வேண்டும்? என்னை பார்த்த உடனே முதலில் இந்த வார்த்தை சொன்னாய், பித்தன் என்றேன். பித்தா என்றே நீ அந்த முதலடியை துவக்க என்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை நல்லோர் வெண்ணை நல்லோர் வயத்துடனும், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலானேன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை துவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இந்த சுந்தரரை போல் நான் ஆட்கொண்டுதான் இலக்கிய படிக்க வந்தேன். என்னுடைய துறையே வேறு.
ஆகவே சுந்தரரை நான் என்னோட பொருத்தி பார்ப்பேன். அவருடைய தூசளவிலாவது நான் அவரை போல மடை மாற்றப்பட்டு இலக்கியத்திலே வந்தவன், தமிழ் அறிஞர்களின் நீரூற்றால் வளர்ந்தவன் என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி. மிகவும் மகிழ்ச்சியுடன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த நிகழ்வில் நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கலந்து கொண்டு மறுபடியும் ஐயா அவர்களும் நான் வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக வரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். இனி தொடர்ந்து பயணிக்கிறேன். மகிழ்ச்சி. நவம்பர் மாத நிகழ்வில் தமிழ் நெஞ்சங்கள் இணைந்துள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்வது. நிறைய தகவல்களை கூறினார்கள். செல்போனால் நாம் பயன் நிறைய இருந்தாலும் பாதிப்புகளும் உள்ளன என்று கூறினார். அதேபோல் நமது நாயகி ஐயா அவர்களும் கூறினார்கள். என்னை பொறுத்தவரை செல்போன் மூலம் நன்மைகள் இருக்கின்றன, ஆனால் தீமைகள் தான் அதிகம் இருக்கின்றன என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் மாணவ செல்வங்கள் இந்த செல்போன் மூலத்தால் அடிமைப்பட்டு நிறைய தீமைகளை அனுபவித்து வருகிறார்கள். உதாரணமாக நான் ஒரு பள்ளி மேலாண்மை கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்களை பற்றி கூறும்போது முக்கியமாக இந்த செல்போன் பற்றி தான் அதிகம் புகார் கூறினார்கள். அப்போது ஒரு மாணவன் அந்த செல்போனிலே வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் ஒரு குரலில் பேசினார், அதை ஆசிரியர் பேசுவது போல் அப்படியே மாற்றிவிட முடியும் என்ற ஒரு தொழில்நுட்பம் உள்ளது. அதை வைத்து வீட்டில் சென்று ஆசிரியர் பேசியுள்ளார், பணம் 200 ரூபாய் கேட்டிருக்காங்க, 1000 ரூபாய் எவ்வளோ வேணாலும் சொல்லி அம்மா அப்பாட்டா வாங்கிக்கிறது, வசூல் பண்ணிட்டு வெளியில் போய் ஸ்கூலுக்கு வராமல் லீவ் போட்டு வெளியில் ஊர் போவது சுத்தாது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து பள்ளிகளில் நடக்குது. அப்போ இந்த அறிவியல் வந்து நமக்கு நிறைய பயன்களை தந்தால் அதை வந்து தவறான முறையில் நம்ம எளிதில் வந்து அதை செய்ய அதனால் நிறைய பாதிப்புகள் வருதுன்னு அப்போ சொன்னாங்க. அப்போ நான் அதை கண்கூடாகவே பார்த்தேன். அதை ஒரு கவிதையாகவும் எழுதியிருக்கேன். அதை வாசிப்பேன். கைபேசியும் மாணவர்களும் கல்வி பெட்டகத்தை கைகளில் ஏந்தும் வயதில் கைபேசியை கைகளில் ஏந்தியபடி மாணவர்கள். அறிவியலின் அற்புத கருவியான கைபேசி நம் நேரத்தை கொள்ளை கொள்ளும் கொலைகார கருவியானது. மயக்கும் மாய வித்தைகளில் மனதை தொலைத்து மதிமயங்கும் மாணவ செல்வங்கள். கொரோனா காலத்தில் கற்பிக்க கொடுத்தோம் கைபேசி. கொரோனா நம்மை விட்டு தொலைந்து போனது. ஆனால் செல்போன் மோகம் மற்றும் நம் மனங்களை விட்டு தொலையாமல் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாட்டை உணராமல் நல்லறிவை கொடுக்கும் புத்தகத்தை வாசித்தறியாமல் கைபேசியின் மின்காந்த அலைகளுக்குள் வீண் கற்பனைகளை வளர்த்து கொண்டிருக்கும் விட்டை பூச்சிகளாக மாணவர்கள். இதற்கு அம்மாக்களும் ஒரு காரணமோ? அன்று அம்மாக்கள் குழந்தையின் அழுகையை நிறுத்த நிலாவை காட்டி சோறு ஊட்டினார்கள். அன்று அம்மாக்கள் குழந்தையின் அழுகையை நிறுத்த நிலாவை காட்டி சோறு ஊட்டினார்கள். இன்றோ அம்மாக்கள் நிலாவிற்கு பதில் செல்போனை காட்டி சோறு ஊட்டுகிறார்கள். இப்படித்தான் இன்றைய பரிணாம வளர்ச்சி வாசத்தை கூட்டுகிறதோ? நண்பர்களே, நன்மைக்கும் தீமைக்கும் வேறுபாடு தெரியாமல் நாமும்
அதில் மூழ்கி நம் வருங்கால சந்ததிகளையும் அச்சாதனத்தில் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். அறியாமை இருளகத்தை அறிவெனும் ஆயுதத்தால் அனைவரையும் வென்றெடுப்போம். புவியை காக்க, புதிய தலைமுறைக்காக நற்சிந்தனையை விதைப்போம். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான ஒரு கவிதையை வகித்து வெளிப்படுத்த ரவீந்திரன் அவர்கள் அவருடைய கருத்து முறையிலேயே வரவேற்கப்பட்டது. அந்த மாணவன் ஒரு பக்கத்திலேயே அதிகமாக பயன்படுத்துவதால் அவருடைய வழிமாறுகிறது. ஆனால் இன்னொரு பக்கத்திலே அதை விட அதிகமான செய்திகளும் தகவல்களும் நிரம்பியுள்ளன. அந்த பக்கத்திற்கு அவனை ஈர்ப்பதற்கான வழிவகைகளை காண வேண்டும். ஆக செல்போனினுடைய குறையல் அது மாணவனுடைய மனப்பான்மையில் இருக்கின்ற குறை. அந்த ஒரு மாணவனுடைய செயல்பாடுகளை திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கிறது. அவன் எந்த ஆர்வம் காட்டுகிறானோ அதை விட அதிகமாக அவனுக்கு எந்த இது பிடிக்குமோ அதை பக்கம் அவனுடைய கவனத்தை பெற்று வேண்டும். அதற்கு அவனுடைய நடைமுறைகளை பற்றி நாம் இதை விட கூர்மையாக கவனிக்க வேண்டும். அவனுக்கு இதை விட வேறு எதிலே ஆர்வம் இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்தோம் என்றால் அதன் பக்கம் அவனுக்கு இசையோ நடனமோ அல்லது பாட்டுகளோ அல்லது விளையாட்டுகள் கேம்ஸ் என்று சொல்லுகிறோம் அந்த பக்கத்திலே அவனுக்கு ஆர்வம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அவனுடைய கவனத்தை இதன் பக்கம் இருக்கும் அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைந்தால் அவனை அந்த வழியிலிருந்து மீட்டெடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஸ்டமக் அப்செட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாத்திரம் போட்டுட்டு இருக்கோம். அந்த அறிவுமில்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து வாமிட் பண்ணிடுவோம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு கூடாது ஒரு வைத்தியம் அவங்க பார்த்துக்குவாங்க. புண்ணாயிடுச்சுன்னா நாக்கிலேயே நக்கி அந்த புண்ணை ஆசிடுவாங்க. அதாவது அது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய உமிழ்நீர்லேயே வந்து அதுக்கான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டுன்னு தீக்காயம் பட்டுச்சுன்னா தண்ணி இதுவே கிடைக்காத நேரத்தில் வாயில் வச்சு இது பண்ணாலே அங்கே வந்து இது கொப்பளிச்சுலாம் வராது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது நிறைய இது இருக்குது. நம்ம வந்து சொல்கிறோம், அவங்களுக்குலாம் சொல்ல முடியாமல் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு படிப்பு தேர்ந்தெடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து அதுக்கு போக மாட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இதுக்கு படிக்கணும், இல்லை இப்போ ஈஸியாக வந்து பிடிஎஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறாங்க. மருத்துவத்துறையே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இல்லாமல் வந்து எம்பிபிஎஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு பார்க்குறது தனியாக, பல்லுக்கு பார்க்குறது தனியாக, நுரையீரல் தனியாக, குடலுக்கு பார்க்குறது தனியாக, அப்படின்னு ஒவ்வொரு பார்த்துக்குமே தனித்தனியாக பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப புண்ணியமானவங்க. அதுக்கு அனிமல்ஸ்க்கெல்லாம் வாங்குவாங்க. ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். நல்லா கிடைக்கும். கால்நடை மருத்துவம் ஒரு 2 வார்த்தை உங்கள் பேர் படிச்சு எப்படி நீ மேடையில் சந்திக்க எப்படி உங்க தாத்தா எங்க இருக்காருமா? உங்க தாத்தா எங்க இருக்காரு? தாத்தா யாரு? என்னமா அங்க இருக்காரு பாருங்க, அங்க இருக்காரு பாருங்க, பேசுங்க. அவருடைய அவை இது. நீட் எக்ஸாம் இருக்கா? நீட் கிராக் வச்சு தான் போனேன். நீட் எக்ஸாம் இருக்கான்னு கேட்குறேன். கம்பல்சரியா? கம்பல்சரி கிடையாது. நீ 12th மார்க்ஸ் வச்சு போகலாம். நம்ம 10th முடிச்சுட்டு நீட் படிக்கணும். 10th இங்கே தான் சசூரி வித்யாபவனில் படித்தேன், மன்னரையில் இருக்கு. அங்கே அப்புறம் 485 ஸ்கூல் செகண்ட் எடுத்து ஃபைனல் இருக்குது. அப்புறம் சரி எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பாரதியில் விஜய் மண்டலம் பாரதின்னு ஒரு இருக்குது. அதில் சிபிஎஸ்சி மெட்ரிக் சேர்ந்தால் சரி, அதில் நிறைய 11th பப்ளிக் இருந்து அப்போ இருந்தனால சரி அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th மட்டும் சிபிஎஸ்சி படித்தேன். அப்புறம் அப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுதுனா அங்கே வந்து அதை நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச் 11th 12th. அதனால எங்களுக்கு கோச்சிங் சரியாக கிடைக்காதனால அப்போது 537 எடுத்துருந்தேன் 720க்கு. அப்புறம் கட் ஆஃப் வந்து 620 இருந்தது. சரி ப்ரைவேட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு வருஷம் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு வருஷம் படித்தேன். அதில் வந்து இப்போ வந்து 487 எடுத்துருக்கேன். 507 வரைக்கும் எம்பிபிஎஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் எல்லோரும் போகிறாங்க. சரி நான் தான் செல்ஃப் ஃபைனான்சிங் வேண்டாம், இது மெரிட்டில் கிடச்சிதுன்னா நான் இதில் போயிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போது வெட்டினரி
பக்கத்து ஸ்டேட் மட்டும் போட்டோம்னா அதில் இது வந்து பெஸ்ட் காலேஜ்னு சொன்னாங்க கர்நாடகாவில் ஷிமோகான்னு சொல்லிட்டு. அதனால அங்கே போய் இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே 8 போய் 8 10 ப்ளஸ் காலேஜ். அதுக்கு எவ்வளோ கோர்ஸ் ஃபீஸ்? அங்கே 76,000 1 இயர்க்கா? பர் இயர். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் போனால் எவ்வளோ? அங்கே ஒரு 7 lakhs வரும் ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டா. ரொம்ப நன்றி. 4 years தான். 5.5 years. வெட்டினரி தான். ஆமா. 5.5 years. எம்பிபிஎஸ் ஈக்குவலா? ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒயிட் ரோஸ் டெலஸ்கோப்பு 5.5 years எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே வரும். இதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கு? இதுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் வந்து 12,000 சீட் இருக்குது. ஆனால் டோட்டல் தமிழ்நாட்டிலே வெட்டினரி சீட்டுங்கிறது 700 தான் இருக்குது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. இது கம்பேர் ப்ரப்போர்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம திருநாய்க்களை வந்து இப்பெல்லாம் வந்து கம்பல்சரி ஒழிக்கணும்னு ஒரு குரல் அதிகமாக எழுதி இருக்கு. அப்போ வந்து உங்களுடைய பெட் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது எல்லாம் கொஞ்சம் சிரமம் வந்து உங்களுடைய ஜாபுக்கு ஏதாவது அதனுடைய இது பாதிக்குமா? அப்படி கிடையாது. இது வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதில் ரிசர்ச் சைடு, கிளினிக்கல் சைடு, டைரி டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. அதனால நான் அதில் எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் போய்க்கலாம். இந்த துறையில் அதில் பெட் அனிமல்ஸ்க்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கா? இல்லை அது கால்நடை மருத்துவம் அது அது கிளினிக்கல் ஸ்கூல்ல தான் எல்லாமே வரும். அது போக ரிசர்ச் சைடு எந்த சைடு நமக்கு இருக்குதோ அது போகலாம். எல்லாத்துலேயுமே ஸ்கோப். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது இங்கே ஆராய்ச்சி பண்ணுவோம். இல்லை இப்போ என்னன்னா இந்த தெருநாய்க்களால் மக்களுக்கு ரொம்ப அவதிங்கிற மாதிரி பொருள் சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து எல்லா இது சீஃப் செக்ரட்டரியை வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அது வந்து கணக்கில் பண்ணாமல் இருக்கோ உள்ளூரில் என்ன பிரச்சனையோ அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்து அப்படியே தீர்த்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து ஒருத்தர் போட போகிறாங்க, அங்கே ஊரில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து ஊரில் கணக்கில் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது உங்களுக்கு என்ன பாதிப்பு, இந்த பக்கம் என்ன பாதிப்புங்கிறாங்க. அதில் மக்கள் தொகை வளர்ச்சி அடைந்தப்போ அதை வந்து நாங்கள் செய்ய முடியாது. அதை வந்து உடைய பண்ணிவிட்டாங்க. லோக்கல் நடக்கிறது என்னென்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கரெக்டான நியூஸ் யாருக்கும் போகும். மாவட்ட நிர்வாகத்துக்கே போகிற நாள் கழிச்சு தான் போகும். இப்போ ஒரு வீதியில் நடக்குன்னா அப்புறம் நிர்வாக தகவல் போய் அவங்க என்ன அது நிறைய குளறுபடியாகி போய் தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றம் மாநில செயலாளர் எல்லாம் நம்மளே போய் விளக்கம் கொடுக்கணும். அவங்க ஒரு மாநில தலைமைச் செயலாளர் போய் விளக்கம் கொடுத்தது நிவர்த்தி பண்ணவங்க அளவுக்கு இப்போ போய் போயிட்டு நிற்கிது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை விட பெரிய பிரச்சனையே போய் நிற்கிது. இது ஒன்று இந்த குப்பை பிரச்சனை இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாது. இதோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எல்லாருக்கும் ரொம்ப அது வந்து குப்பை பிரச்சனை உங்களுக்கு தரம் பிரிக்காமல் அப்படியே மொத்தமாக போகிறதுனால அது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. குப்பைகளை போடுறதுல வந்து முட்டைகளை போட்டுட்டு அதுக்கு உடனே அந்த ஒரு லேயர் போட்டதே அடுத்தது அதுக்கு மேலே மண் போட்டுட்டா அந்த ஸ்மெல் வராமல் பாதுகாக்கலாம். அந்த நடவடிக்கையை அரசு செய்யறது. மக்காத குப்பையை மண்ணுக்குள்ள போடுறது. என்ன குப்பை போட்டாலும் ஸ்மெல் வரும், மக்களுக்கு அது பாதிக்கும். குப்பை போடுறது ஒரு லேயர் போட்டதே அடுத்தது அதே லேயருக்கு மேலே மண்ணை போட்டுட்டா அந்த ஸ்மெல் மக்களுக்கு போகாது. 50% சாப்பாடு பேக்கிங் ஆலோசனைகள் பரவலாக இருக்குது. இருந்தாலும் நீங்க ஸ்பெசிஃபிக் பண்ற ஆலோசனை கூட அவங்களுக்கு பயன்படுத்த சாதாரணமான சமையல் அது ஐயா தரம் பிரித்து வாங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து குப்பையை தரம் பிரித்து வாங்க. ஒரு குப்பை ஒரு லேயர் உடனே இப்படி போட்டுட்டே வந்தா அந்த துர்நாற்றம் கட்டுப்படுத்தப்படும், நோய் கிருமிகள் பரவாது இருக்கலாம். இது வந்து எப்படி வந்து இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு மேலை நாடுகள் மாதிரி நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கு என்ன மக்களை பாதிக்காத வகையில் என்னென்ன உடனடி நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது. நாய்க்கடினால வந்து இந்த ரேபியஸ்ங்கிறது அது நீங்கள் ஒரு வீட்டில் சொந்தமாக வளர்த்தி அவங்க இத்தனைக்கு எல்லாம் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கணுமோ, என்னென்ன தடுப்பு ஊசி போடணுமோ எல்லாம் போட்டுமே அந்த வளர்த்த ஒரு உணராமல் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெட் அனிமல்ஸில் வளர்க்கவே கூடாதுங்கிற ஒரு கருத்துக்கு உங்களுக்கு இந்த
உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது ஒரு லிமிட் இருக்குதுங்க. இப்போ அந்த ஒரு ஓனர் அப்படிதான் அவங்களுக்கு ஒரு புண்ணு இருந்திருக்கு. அந்த இடத்துல நாய் வந்து கரெக்டாக நக்கும் போது அதோட உமிழ்நீர்ல இருந்து அவங்களுக்கு அந்த டிசீஸ் போய் அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால தான் அவங்க இது வந்து நீங்க சொல்றது வந்து கரெக்டு தான். ஆனால் அந்த பெட் நாய் வளர்த்தியே ஆகணுமா, அதனுடைய சுதந்திரம் பறிபோகுதுங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குல்ல, அது வந்து அதுக்கு எப்படி உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்குறேன். உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து இது வந்து என்னுடைய சஜஷன்ஸ் தான். நான் என்னுடைய கருத்து, இப்போ இவர் வந்து என்னுடைய கருத்து எதிர்கால கருத்து சொன்னார், அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும். அது வந்து இப்போ வந்து செல்போன்னால தீமைகள் தான் அதிகங்கிறாரு. நான் வந்து செல்போனுனால தீமை ஒரு பக்கம் இருந்தாலும் நன்மைகள் அதை விட அதிகமாக இருக்குதுங்கிறேன். அதுக்காக அவருடைய கருத்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இருவேறு கருத்துக்கள் இருப்பது தான் ஜனநாயகம், அது வரவேற்கணும். அது மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தை எங்களுடைய ஒப்பீனியன் தான் எடுத்துக்கணுமே தவிர அது தவறாக இது சரியாகிறது விவாதத்துக்குரியது. அது வேற, நம்ம இப்போ அந்த இதுக்கு போக வேண்டாம். உங்களுடைய பார்வை என்னென்ன பெட் அனிமல்ஸ் வளர்த்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து அதனுடைய சுதந்திரத்தை பறிக்கிறார். நீங்கள் ஒரு கிளி ஜோசியர் கிளி வச்சுருந்தா இன்றைக்கி வந்து அதுக்கு அரசாங்கம் தடை போட்டு கிளி ஜோசியம்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த கிளியினுடைய சுதந்திரத்தை பறிவுங்கிறது கிளியை பிடிச்சி காற்று அந்த விட்டுறாங்க பறக்கிறதுக்கு. இப்போ நாய்களுக்கு அதே சுதந்திரம் வேணும்ல. நீங்கள் நல்லா வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க, அது உண்மை தான். அதோட வந்து ஹை லெவலில் அதை பராமரிக்கிறீங்கிறது உண்மை தான். காட்டில் போய் ஒரு பள்ளியோ ஒரு ஓனரையோ பிடிச்சிங்கிறதுனுடைய இது அதனுடைய இது வந்து சுதந்திரமும் மகிழ்ச்சி இதில் கிடைக்குமா? நீங்கள் கொடுக்குற கேக்கும் சிக்கன் மீன் கிடைக்குமான்னு கேட்குறேன். வாங்க பாதுகாப்புங்கிறதுக்கு இது சர்வேலன்ஸ் கேமரா வந்துருச்சு. அதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடுது. வீட்டில் ஒருத்தவங்கள பார்த்துக்கிறாங்க. சர்வேலன்ஸ் கேமரா வந்து அது யாரும் தான் பார்க்குறேன். வராதிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நாய்தான் வேணும். இதுக்கு நீங்கள் நாய் வந்து நீங்கள் சர்வேலன்ஸ் கேமரா நீங்கள் வந்து அதுக்கு அலாரம் மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு இல்லை. நீங்கள் அது வந்து நீங்கள் ஏதாவது ஏடிஎம்ல நீங்கள் வந்து உள்ள ஹெல்மெட் போட்டுட்டு போனீங்கன்னா அலாரம் பண்ணிங்க. அது உள்ள இருக்கிற பிரான்ச் மேனேஜர் பார்ப்பாரு. அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எல்லாத்துக்கும் வந்து வழி கரியை போட்டால் அமைதியாக வந்து ஸ்மோக் கட்டடத்தில் ஸ்மோக் வந்ததுன்னா அலாரம் அடிக்கிறது, ஃபயர் அலாம். அது மாதிரிலாம் வந்து டெக்னாலஜியில் எல்லாத்துக்கும் வழி இருக்குது. நீங்க நாய் வளர்த்துனா வாடகைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீடை வளர்த்துனா உங்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்காதுங்கிறாங்க. அது வேற, அது ஒரு சிலர் தேவை எழும்போது தான் அதை வளர்க்குறாங்க. அந்த தேவை பாதுகாப்பு கருதி ஏன்னா பாதுகாப்பு ஏன் தேடுறாங்க. ஏன்னு கேட்டா முதல் கீழே ஆள் இருந்தாங்க, அதனால தெரியல. இப்போ வந்து நாங்கள் மேலே இருக்கோம், எல்லாமே இங்கே யாரும் இல்லை, யார் வந்தாலும் போனாலும் தெரியாது. அதுக்காக வச்சுருக்கோம். பாதுகாப்புங்கிறது ஒரு கருத்து ஒத்துக்கிறது தான். இப்போ நிறைய இடத்துல இந்த கிராமங்களில் தம்பதியர்கள் வந்து வயதான தம்பதியர்களை அடித்து கொலை பண்ணிட்டு நிறைய இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல நாயும் சாகுது, நாய் அடிச்சு கொண்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து போலீஸ் வந்து இப்போ எல்லா கிராமங்களில் உள்ள பண்ணை வீடுகளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சர்வேலன்ஸ் கேமரா உடனே வைக்கணும், சிசிடிவி வைக்கணும்ட்டாங்க. எல்லாரும் வச்சுட்டாங்க. இப்போ கிராமத்தில் வந்து இந்த நிறைய கொலை நடக்குதுல்ல, அதுக்கு வந்து இப்போ எல்லாரும் வந்து வீட்டில் வந்து சிசிடிவி போடணுன்ட்டாங்க. ஸோ நாய் வந்து பாதுகாப்புங்கிறது வந்து அது 100% கேரண்டி இல்லை. அது நாய் அடிச்சு சொல்கிறாங்க. அதுக்கு 5000 ரூபாய் கேட்குறாங்க மாதம் மெயின்டெனன்ஸ்க்கு. நம்ம ஃப்ரெண்டு அங்கே வண்டி போடுறதுக்கு கேட்டாரு. அவங்க என்னால் 5000 ரூபாய் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து அதை கொண்டு போய் தொலைவில் கொண்டு விட்டுருந்தேன்னு சொன்னால் வீட்டுக்கு தேடிட்டு வந்துருக்காங்க. அதுக்கு 5000 ரூபாய் நீங்கள் சும்மாலாம் கொண்டு விட முடியாது. மயில வந்து நான் வளர்த்துறது இல்லை. சீனாவில் மயிலை வளர்த்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாங்க.
நீங்க என்ன அது பண்றாங்க? கரியா சார் பண்ணுறாங்க. என்னமோ பண்றாங்க. சீனாவில் வந்து மயிலில் போனால் தவறுன்னு சட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. அது நம்ம தேசிய ஆனா, நம்மளுக்கு மயிலை தேசிய வந்து கோழி வளர்த்துற மாதிரி வளர்த்தி வளர்த்து போட்டாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி கூட பண்ணலாம். ஏற்றுமதி இந்த மாதிரி பண்ணலாம். நடக்குது. இந்த அழகான பறவையை வேற இது ஒண்ணு பண்ணிக்கலாம். இல்லை அது இப்போ நீங்கள் மயில் வந்து ஆனா- விவசாயிகளுக்கு எதிரிங்கிற மாதிரியில் ஒரு பார்வை இருக்குது. ஆமா. விவசாயிகள் விதை போட்டு வந்து அடுத்த நாள் கொத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருது. அந்த ஸ்கூல் லீவ்ல தான் அவனும் வருவான். இப்போ நம்ம பசங்களும் இருக்கிறதுனால அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கப்ப அவன் வர வரைக்குமே கூட கொஞ்சம் கான்டாக்ட் இருந்துச்சு. அது அப்புறம் அவன் வரது நிறுத்தினோடனே எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீடு மாதிரி இங்கே வந்துட்டோம். முதல் 2வது வீதியிலேருந்து இப்போ 4வது வீதி மாறி வந்துட்டோம். இதில் வந்து ஐயா வந்து ரொம்ப நாள் எனக்கு தேடி இருக்குது. இல்லை எங்கே எனக்கு தெரியல. அப்புறம் நான் தங்க வேலை கேட்டேன். இது மாதிரி என்னோட ஒரே ஃபோன் நம்பர் போட்டு தான் அவன் எடுத்து அப்புறம் போயிட்டு நம்பரை கொடுத்துட்டு இது மாதிரி அவங்க வீடு வந்து அங்கே இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. தேடி வந்துட்டாங்க வீட்டுக்கு. அம்மா வனஜாங்க எனக்கு இவரை தெரியாது கேட்டப்போ நாகேஸ்வரன் ஐயா அனுப்புனாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். அப்படின்னா இவ்வளோ தூரம் தேடி அனுப்பிச்சிருக்காங்க. சொல்லுங்க ஐயா அப்படின்னு. உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க, பார்க்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இல்லை ஃபோன் நம்பர் ஐயாவோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா பேசுங்க. சரிங்க நான் நேராகவே போய் பார்க்குறேன். ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, ஐயாவோட ஃபோன் நம்பர் இருக்குது, நான் நேராகவே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கோவிட் டைம் தான். அப்புறம் தான் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு 10 நாள் தான் லாஸ்ட்டாக அம்மா என்கிட்ட தான் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு போகிறேன், அம்மாவுக்கு எண்ணெய் வாங்கிக்கலாம்னு ஃபோன் பண்ணி சொன்னார். இப்போ எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு சாப்பிட செஞ்சு தருவாங்கன்னு கேட்டால் இல்லை தோசை ஊற்றி வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். என்ன இந்த சசி நீங்க போங்கம்மா. போங்க போங்க. அம்மா வாங்க. நீங்க போங்க. அம்மா நீங்க போங்க. நீங்க போங்கம்மா. வாங்க வாங்கம்மா. நீங்க இது என்ன வீடியோங்களா ஃபோட்டோவா? வீடியோ வீடியோ தான் இப்படி வந்துட்டு அக்கா சரிங்களா? சரி. நீங்கள் போங்க. அது வச்சுருங்க. போதும் போதும். ஆடி அருளாழ்க வல்லாற்றான் பேரினும் நம்முடைய தமிழ் இலக்கிய திருக்குறள் தமிழ் நமக்கு ஒவ்வொரு கூட்டம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனுடைய தலைப்புகளும் பேசக்கூடிய சிந்தனைகளும் ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னைக்கு நாம் ஐயாவுடைய பணிகளை பற்றி கொஞ்சம் கேட்டோம். அதனால தான் கடைசியில் பேசலாம்னு சொன்னது எதுக்குன்னா இவங்களுக்கு எல்லாம் முன்னிலைப்பற்றி நாமெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று இவங்க கொஞ்சம் விரைவாக பேசி கொஞ்சம் வளருவாங்க இருக்கிறாங்க தான். ஏன்னா நம்ம வளர்ச்சி சமூக வளர்ச்சி என்பது நாம் மட்டும் வளர்வதல்ல, சமூகத்தில் எல்லாருமே வளரும். எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பது எல்லாம் வேறொன்று அறியேன். உன்னை அறியறதுக்கு என்ன இருக்குது? எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தா போதுமையா போங்கையான்னு சொல்லாமல்ல தைரியமா. அதனால எல்லோரும் இன்பத்திற்கு நினைக்கின்ற ஒரு பேருள்ளதான் நம்ம அன்புவேல் ஐயா. அதை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அவருடைய நண்பராகவும் அவன் குடும்ப நண்பராகவும் நான் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நான் நல்லா நினைவு வேண்டியது. நீண்ட நாள் தொடக்கத்தில் நம்ம இயற்கை வாழ்வோட காமிச்சு நிச்சாமி ஐயா அவர்களோடு நான் அவரும் சேர்த்து பல பணிகளை செய்திருக்கிறோம். எல்லா பணிகளையுமே செய்திருக்கிறோம். குற்ற நண்பராக ஒருத்தருக்கு பேசி மகிழ்கிறதுலேயே காலை நடைபயிற்சியிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. தனியாக போனால் மகிழ்ச்சி இருக்க முடியுங்களா? நிச்சயமா முடியாது. 2 பேர் நல்ல இணைந்த நண்பர்கள் எங்கே நடந்தாலுமே ஒரு மகிழ்ச்சியாக நடக்கலாம், பேசலாம், சிந்திக்கலாம். அவருடைய கருத்துக்களில் இந்த ஒரு கலப்பு கனிந்த மனத்தை உருவாக்குது.
அவருடைய பரந்த உள்ளத்தினால்தான் நாம அவரை இன்றைக்கு பாராட்டுறோம். அது உலகத்தை நாடி இருப்பது. நமக்கு ஒரு உதவி என்றால் வேண்டும் என்றால் உடனே உதவுவது, கால நேரம் பார்க்காம இருக்கிறது. சில நாள் பழகினாலும் அவரை நினைவு வைத்துக்கொண்டு அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவரை சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், எனக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கிறது, உதவி செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆகவே உதவி செய்வதுதான். அதாவது உதவிங்கிறது என்ன? நம்மை சமூகத்துக்கு ஒப்படைப்பது. சும்மா ஏதோ ஒரு சில பொருள்களை கொடுத்து விடுவதில்லை, பிறருக்கு ஆறுதலாக இருப்பது. அது அது உலகத்துல கிடைத்தற்கரிய ஒரு மனநிலை. அது ஒருத்தருக்கு வாய்த்தா அது மிகவும் நல்லதாக தான் இருக்கும். அப்படி நம்ம நண்பர்களை பற்றி நாம் பெருமையா உணரலாம். காலம் எல்லாத்தையும் நம்ம கரைப்பேரும், அது தன்மயப்படுத்திக்க அதை பற்றி நாம் உன்னை வருந்துவதில் எதுவும் நமக்கு வேண்டியதில்லை. அவர்களுடைய பணியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை மற்றவங்களுக்கு உருவாக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட பணிக்காகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாலே நாம் ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு கொஞ்சம் பயன்பட்டதாக இருக்க முடியலாம். இப்போ பூர்வீக கர்நாடகத்தில் போய் ஒரு 5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. ரொம்ப நல்லது, மகிழ்ச்சியை வாழ்த்துகிறோம். ஏன்னா நேற்று இந்து பேப்பரில் படித்தேன், ஒரு பொண்ணு கன்னட மொழி தெரியாமல் அங்கே போய் ஒரு பணிக்கு சேருவாங்க. அப்புறம் அந்த கன்னட மொழி கற்றுட்டு கன்னட மொழி தெரியாதவங்களுக்கெல்லாம் கன்னட மொழி கொடுக்கணும் ஒரு பெரிய அமைப்பை தோற்று வச்சுருக்காங்க. அவங்க ஒரு வேலையில் இருக்காங்க. அந்த மொழியை தடுமாறி எல்லாம் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம், ஈவன் கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கே எழுத படிக்க தெரியாமல் இருக்கிற அவங்களுக்கு கூட கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அமைப்பை தோற்றுச்சு. அவருக்கு லட்சக்கணக்கான ஒரு சூழலை அவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நான் படித்தேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு இருக்கிற திறமை அசாத்தியமானதுன்னு சொல்கிறேன். இந்த கணினியை வச்சுக்கிட்டு என்ன உலகத்தை செம்மைப்படுத்தலாம், இந்த மாதிரி செம்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆக எந்த மொழியும் கற்றுக்கொள்ள, ஏன்னா இன்னும் சில 5-6 மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக நான் திட்டமிட்டிருக்கேன் நம்ம சொல்கிறேன். தனிப்பட்ட வேலையும் செஞ்சுக்கிறாங்க, ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு நான் கூட நினைச்சேன், நம்ம தமிழை நாமளே கற்றுக்கொள்ளாமல் இருக்க. நம்ம திருக்குறள் பேரவை ஓரளவு துணை நிற்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நாம சேகுமார் இப்போ கொஞ்சம் முன்னெடுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆழமா இன்னும் ஊடுருவி பார்க்க அவருக்கு அகவை இருக்குது. அதனாலதான் சொல்றேன், எங்களுக்கெல்லாம் அகவை குறைவா இருக்கு. நாங்களே செஞ்சவங்க செய்யலேன்னு சொல்ல முடியாது. பொது வாழ்க்கையில பல பணிகளை நாம செஞ்சிருக்கிறோம். அது ஏன்னா அது நமக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு தான் சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தையாகட்டும் மற்றபடியாகட்டும் நாம் சில பணிகளை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால ஒரு வாய்ப்பை பெறுவதற்காக நாம் எப்பவுமே இயங்குவோம், தொடர்ந்து சிந்திக்கணும். இப்போ இவரே இருக்கிறாரு, பல துறை கூட்டங்கள்ல எல்லாம் கூடி இப்போ பேரும் தமிழறிஞராக இருக்கிறாரு. ஏதோ சொல்றேனுங்க, அவருக்கு ஆர்வம் இருக்குது, சிந்தனை இருக்குது. விதைக்கக்கூடிய விளைநிலம் கிடைச்சா விதைக்கலாம்னு நினைக்கிறாரு. அது இந்த மாதிரி அமைப்புகள் மூலமாக அவரும் வளர்றாரு, அவருடைய அறிவாற்றலும் வளருது. அது சமுதாயத்தை எந்த அளவுன்னு நாம் சொல்லவில்லை. அது மிகப்பெரிய அளவில் நாம் நுண்ணறிவு பெற வேணுங்கிறதல்ல நம்முடைய லட்சியம். நம்முடைய நுண்ணறிவின் மூலம் உலகத்தினுடைய ஒரு மனப்போக்கில் இருக்கக்கூடிய மனப்பரிவாகம் அடைவதற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டியதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். அதுக்கு உங்களுடைய கல்வி பயன்பட வேண்டும். அதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்களும் படிக்கணும். பொதுவாக படிக்கிறத விடக்கூடாது. என்று நீங்களாம் பொது நூல்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பு இல்லைன்னா நமக்கு பிறரை சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கு. வாசிப்பு இல்லைன்னா நம்ம பிறரை தான் சார்ந்து வாழ வேண்டியது. சிந்தனை நல்லா இருந்தா நம்ம என்னன்னு கேட்போம்? சரி சொல்றேன், சிந்தனை நல்லா இருந்தா நம்ம என்ன கேட்போம்? ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லையாங்கிறத நம்ம முன்கூட்டியே புரிஞ்சு கொண்டு அவங்க எதை கவலைப்பட்டு இருப்பீங்களா அப்படின்னு கவலையோட நீ கூட கேட்ப. ஒரு பேசுக்கு சொல்ல. ஏன்னா அந்த பரிவுங்கிறது
நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குதா, மலர்ச்சியாக இருக்குதா, அல்லது வாட்டமாக இருக்குதா, அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துட்டாலே நம்ம மன விரிவு அதிகமாயிட்டுன்னு இருக்கும். ஆமா, அம்மா அப்பா மற்றவங்க அதை விட்டு அந்த உலகம் எல்லாத்துலேயும் நம்முடைய உறவுகள் நட்புகள் எல்லாரும் அவங்களுடைய மலர்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கு நாம எப்பவும் துணையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம சங்க காலத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்றாருங்க. சங்க காலத்திலேயே அந்த சிந்தனை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு நண்பர் ஐயா, ஒரு நமக்கு தெரியாத ஒருத்தர் கூட நமக்கு நண்பராக ஆகுவதற்கான தகுதி அவரை நாம தெரிஞ்சுட்டா நம்ம நண்பராகிடுவார். ஒருத்தர் கூட பேசிக்கொள்ளலாம் நட்பு, எத்தனை நட்பு நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நாம அந்த உலகத்திலேயும் நாம போகலாம், நம்மை சார்ந்த உயிர்களுக்கெல்லாம் தொண்டாற்றலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு. பூர்வீகா மேலே எழுந்திரிச்சு பேசுறதுக்கு தயங்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதாவது ஒரு உரை நீங்க நிகழ்த்துறது மூலம் உங்க மன ஆழத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களை சிறப்பாக சமுதாயத்துக்கு கொடுக்குறீங்க. எல்லாருமே கொடுக்குறாங்க. அதனால அதை பற்றி நல்லா சிந்திங்க, நிறைய நூல்களை வாசிங்க, ஆங்கிலத்தில் வாசிங்க, தமிழில் வாசிங்க. வாசிச்சு அவங்க அம்மாவுக்குன்னு சொல்றேன், அந்த குழந்தை படிக்கிறதுக்காக, இன்னும் அவங்களுடைய பரந்த சிந்தனை வராததற்காக. ஆகவே தங்கவே எப்படி பரந்த நோக்கத்தில் வாழ்ந்தாரோ அதுக்காக எல்லாரும் நம்ம அவரை பின்பற்றி நடத்தோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம். இப்போ நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பில் நீங்களாம் நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். எங்களை விட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். கன்னி பேச்சு 2019 சமூக சேவையில் இருக்கேன். க்ரீன் பண்டிகை ஒரு அமைப்பில் சேர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா மரங்கள் வச்சு நிறையா மரங்களை வச்சுருக்கோம். மரத்தை கொஞ்சம் போட வாலண்டியராக இருக்கேன். அதை வந்து முடிச்சுட்டோம். கொரோனா டைமில் வந்து மாநகராட்சி கூட இணைஞ்சு ஃப்ரெண்ட்லின் ஒருத்தராக வந்து கோவிட் 1 கோவிட் 2 ரெண்டுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணி அதில் வந்து பூரா வந்து எல்லாம் அந்த ரோட் சைடில் இருக்க பீப்புள்ஸ்க்கெலாம் உணவு அளித்து எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் எங்களுக்கு வந்து கிடச்சி. கொரோனா டைமில் எவ்வளோ பேர் வந்து என்ன சிரமத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதாக கிடச்சிது. கிடச்சி அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நல்லா பயணிச்சுட்டே வந்துருந்தோம். அப்புறம் திருப்பூர் கருவியில் தாத்தா வந்து ஒரு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தான் வந்து உள்ளே வந்து இளைஞர்களாக கொண்டு வரணும் அப்படின்னு உள்ளே இணைஞ்சு தமிழ் பற்றினால இணைஞ்சு வந்து பயணிக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரையும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சு அது ஒரு டீமாக உருவாக்கி வாரம் வாரம் வந்து மாதம் ஸ்கூல்லாம் வந்து ஒரு திருக்குறள் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் என் நண்பனும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அது இந்த கூட்டத்தில் இப்போ நான் வந்து தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் வந்து ஸ்கூலில் போய் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறிய பரிசு ஊக்குவிப்பு 1லேருந்து 5வது இருக்க குழந்தைகளுக்கு மட்டும் மாதம் ஒரு ஸ்கூல்னு கணக்கெடுத்து அந்த ஸ்கூலில் போய் திருக்குறள் போட்டி வச்சு நம்ம வந்து அவங்க ஊக்கப்படுத்தி திருக்குறளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மேலே கொண்டு வரணும். அப்போ டெய்லி வந்து ஒவ்வொரு அந்த ப்ரைஸ் வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஒரு 4 பையங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு அப்புறம் வந்து ஐயா வந்து சொன்னார், மொபைல்னால வந்து பிரச்சனைகள் இருக்குது இது இருக்குது அப்படின்னு. மொபைல்னால வந்து இப்போ நிறையா தொந்தரவு வருது தான். நிறையா ஸ்கூலில் வந்து அதை வந்து ஸ்கூல்லேயே வந்து கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்களுக்கு சொல்லி வந்து கட்டுப்படுத்தணும். இப்போ ஸ்கூல் குழந்தைகளே நாங்கள் வரும்போது பார்த்தா ஸ்கூல் பசங்க எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது. அதை எப்படி பள்ளிக்கூடத்தில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதையும் மீறி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவபாய் ஸ்கூலு, அடிமலை ஸ்கூலு பெரிய பிரச்சனை வந்தது. அது இந்த மொபைலால் தான் வந்தது. இங்கேருந்து போய் அங்கே போய் தகராறு பண்ணி அவங்க வந்து அடிக்க வந்து போய் பப்ளிக்கே திருப்பி பேசுகிற அளவு வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மொபைல் தான் காரணம். மொபைலில் வந்து கெட்டது இருக்குது, நல்லது இருக்குது. நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து இந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் பார்க்குறோம்.
டீச்சர்ஸ் தான் இப்போ அதாவது தகவல்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு படிக்க சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு வராங்களா இல்லையா, காலேஜுக்கு வராங்களா இல்லையா, எங்கள் பொண்ணு வந்து இப்போது இதுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டுருக்கா. அங்கேருந்து தகவல் வருது, உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. அவள் 10:30 மணிக்கு உள்ளே போனான்னா 10:45 எங்களுக்கு மெசேஜ் வரும். இது மாதிரி அவங்க இத்தனை பேர் வந்து எங்களுக்கு அட்டன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸுக்கும் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது. பாடங்களும் அதே மாதிரி இப்போ 7 மணிக்குலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த டெஸ்டிங் பீரியட்னு சொல்லி அதை தான் அனுப்புகிறாங்க. அவங்க கொடுக்குற டைப்புக்குள்ளே இவங்க அதை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். அதெல்லாம் வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஓகே, இதுதான் ஓகே. அவங்க இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேரண்ட்ஸ் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து சொல்லணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அது வந்து என்ன சொல்லுவாங்களே, தரத்தலையாக போகிறதான் செய்ய அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நல்ல விஷயங்கள் தான் சொல்லித்தராங்க. டீச்சர் சொல்கிறதோ, இங்கே ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறதோ, காலேஜில் ப்ரொஃபஸர் சொல்கிறதோ எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கிற மனசுகளை பொறுத்து இருக்குது. பேசிக்கலி வீட்டில் வந்து அதை வந்து ரொம்பவே பார்க்கணும். அதையெல்லாம் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தலைப்பு வந்து இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லா வெளியிலலாம் போகிறீங்க, மெசேஜெல்லாம் பார்க்குறேன், மெசேஜ் இதையும் சேர்த்து சொல்லுங்கள். நம்ம எப்படி திருக்குறளை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம புரிஞ்சிட்டோம்னா அந்த பசங்க வந்து நல்லபடியாக வளரும் அப்படிங்கிற இது இருக்கிற மாதிரி இதையும் வந்து சின்ன தகவல்களாக வந்து பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கோள். இன்னைக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று அமைப்பு சார்பாக அழைப்பை ஏற்று இன்னைக்கு வருகிறது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு அவங்க மோகன் ராஜ் கொடுக்கவே எனக்கு ஆக்சுவலாக அவங்க ஞாபகம் இல்லை, புரியல. தொடர்ந்து நம்ம அவங்களுக்கு கூட்டிட்டு எல்லாம் செய்யலாம். இதே வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறத வந்து செயல்பாடுகள் வந்து கம்மியாக டீச்சர் ஐயா வந்து நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்ட்டாங்க. அது உண்மைதான். ஐயா நீங்கள் சொல்கிறது தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை அதுவே நீங்கள் செய்யலை, பாதி கூட செய்யலை அப்படின்ட்டு. சரிங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏதாவது இலக்கிய கூட்டமும் வந்து அதாவது 3ஆவது ஞாயிற்றுக்கிழமையோ 4ஆவது ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு இலக்கிய கூட்டம் ஒன்றுங்கன்னா நடக்குங்க அப்படிங்கிறதோ சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். நம்ம ரங்கசாமி வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் உட்காந்து பேச முடியாமல் சுற்றிட்டு இருக்கேன். இந்த மாதம் பூராமே என்னாலையுமே வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்விடேஷனே நேற்று தான் போட்டேன். அது இந்த வாரத்துல ரொம்ப டைட்டு. அதே பிரிண்ட் எடுக்க கூட நேரமெல்லாம் வந்து செஞ்சுருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் சேர்ந்து செயல்படுவோம். செயல்படுறது அப்படிங்கிறது வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்ண இருக்கிறாங்க. கரெக்டான முழு வடிவை கொடுத்துட்டு சொல்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே. இது வரைக்கும் நம்ம நீங்கள் செய்கிறது இந்த திருக்குறள் முட்டுறது வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்காகவே கிளாஸ்லாம் அது பண்ணி போயிட்டுருக்குறீங்க. அதில் இந்த மாதிரி தகவல்களையும் சொல்லுங்கள், நம்மளால் முடிஞ்சது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதுதான் போகணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லணும், ரெண்டாவது டீச்சர்ஸ் சொல்லணும். இந்த இதில் தான் இருக்கணும், இந்த இப்படி தான் போகணும், இதுதான் நல்லது அப்படிங்கிறது சின்னதாக மனசில் பதிய வைக்கிறது வந்துடும். 5ஆவது வரைக்கும் தான் நம்ம திருக்குறள் வந்து சொல்கிறத வந்து ஏற்றுப்பாங்க பசங்க. உண்மையிலேயே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மிஞ்சி போனால் அந்த 7th 8th அதுக்கு மேலெல்லாம் சொன்னால் காலையில் வாங்க மாட்டாங்க. அதனால தான் வந்து 5ஆவது ஃபுல்லாக அப்போ இந்த கருத்துக்களே நம்ம வலியுறுத்திட்டு வரப்ப அதுவும் அவங்களுக்கு எதிர்ப்பாங்க சொல்லிக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை எல்லாருக்கும் நன்றி.